நீட் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றத்தில் பேசாமல் போராட்டக் களத்தில் காங்கிரஸ் கட்சி பேசுவதற்கு பின்னால் உள்நோக்கம் உள்ளதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறியிருந்த நிலையில் தங்களின் கோரிக்கை நிறைவேறிய பின்னர் நாடாளுமன்றத்தில் விவாதிப்போம் என்று காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி பதிலடி கொடுத்துள்ளார். நீட் விவகாரத்தில் பாஜக காங்கிரஸ் இடையேயான பரஸ்பர குற்றச்சாட்டுகள் குறித்து தற்போது காணலாம். முழுக்க காங்கிரஸ் கட்சியினுடைய ஆட்சி காலத்தில் வந்ததுதான் அந்த நீட் தேர்வு. 2012ஆம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து தமிழகத்தில் 2016ஆம் ஆண்டிலிருந்து நீட் தேர்வு வந்து கொண்டே இருக்கிறது. இதில் பல ஏழை மாணவர்கள், எல்லா சமூகத்தைச் சேர்ந்த ஏழை மாணவர்களும் அதில் பயன்பெறுகிறாங்க. ஆனால் இதுக்கு நீட் தேர்வுக்கு வரதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னா, டாக்டர்கள் அவங்க பிள்ளைகள் மட்டும் தான் டாக்டர் படிப்பாங்க. 2 கோடி 3 கோடி கொடுத்து எல்லா தனியார் மருத்துவர்களையும் சேர்ந்து நீட் தேர்வு வேண்டான்னு சொல்லி அதுல இருந்து அவங்க எல்லாம் படிச்சுட்டு ஏழையெல்லாம் படிச்சுட்டு இருந்தாங்க. அப்படி வந்ததுதான் நீட் தேர்வை தவிர ஏதோ நாங்களே கொண்டு எல்லாருக்கும் எதிராக பண்ணது போல ஒரு மாயை இன்னைக்கு உருவாகிட்டு இருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட் தேர்வை பத்தி பேசி இருக்கணுமா இல்லையா? அங்க பேச விட்டு போட்டு, பாராளுமன்றத்தில் பேச விட்டு போட்டு, நீங்க போராட்ட காலத்தில் பேசுறீங்கன்னா அதுல ஏதோ உள்நோக்கம் இருக்குதான்னு அர்த்தம். மாணவர்களுடைய நிலைப்பாடும் சரி, காங்கிரஸ் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி சேர்ந்த எதிர்கட்சிகள் நிலைப்பாடும் சரி, முதல்ல இவ்வளவு மாபெரும் தவறுக்கு பொறுப்பேற்று தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்யணும். அதே மாதிரி மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் காவல்துறையை ஒரு காட்டுமிராண்டித்தனமா கட்டவிழ்த்து விட்டுருக்காங்க. மாணவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய வன்முறை நடத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கு முதல்ல அவங்க மன்னிப்பு கேட்கணும். அதுக்கப்புறம் தான் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க முடியுங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களுடைய கோரிக்கையை நிச்சயமா நரேந்திர மோடி அரசு ஏற்கணும். அப்பதான் நாடாளுமன்றத்தில் இது குறித்து விவாதம் நடத்த முடியும்.